முஸ்லிம் தீவிரவாதிகள், ஐசிஸ் தீவிரவாதம் மறுக்க தலை தூக்குது, இதுல இருந்து எங்களை எல்லாம் பாதுகாக்கணும்னு சொல்லி மதுரை விதானகே மந்திரி சொல்லியிருக்காரு. இது பார்லிமெண்ட்ல பேசியிருக்காரு. முஸ்லிம் தீவிரவாதம் அது என்ன புதுசா மந்திரிதுமா? இவருக்கு நான் சிங்களத்துல 13 நிமிஷமும் 18 செகண்ட் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். அந்த வீடியோ கட்டாயமா நீங்க போயிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, உங்களோட சிங்கள சகோதரர்களுக்கு கட்டாயமா ஷேர் பண்ணுங்க. இது தமிழ்ல நான் பேச வந்தது. தமிழ்ல பொதுஜன பெரமுனைக்கு கொட்ட போடுற மந்திரிகள்ல இருக்கிற ஆட்களும் முஸ்லீம் ஆட்களும் அவங்க இருக்கிறாங்க தானே, கல் வியாபாரிங்க, மாணிக்க வியாபாரிங்க, அந்த வியாபாரிங்க, இந்த வியாபாரிங்க, வியாபாரம் செட் ஒன்று தானே அங்க நின்றுச்சு. எங்களுக்கு புரிஞ்ச சுட்டி தான் நாங்க அந்த சங் இந்தியாவைக்கு ஒத்து வரலன்னு சொல்லி தான் 2021 பிறகு நான் வெளியே வந்தேன். அங்க இருந்து எனக்கு தெரிஞ்சிச்சு இந்த போற ட்ராக் சரியில்லை. மதுரை விதானகே சொல்லியிருக்காரு முஸ்லீம் அந்தவாதேன்னு சொல்லி. அந்த அந்தவாதையோட அர்த்தம் என்னன்னு சொல்லி பார்த்தா, இந்தியாவில் தேர்தல் வருது, பொது தேர்தல். 2019 பொது தேர்தலில் தான் அந்த ஈஸ்டர் பாம்பிங்ஸ் எல்லாம் நடந்துச்சு. சரியா? பிஜேபி உடைய மோடி பிரதமருடைய பிஜேபி பார்ட்டியுடைய விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த ஆன்டி முஸ்லிம் முஸ்லிம்களுக்கு விரோதமான பிரச்சாரத்தை கொண்டு போய் தான் அவங்க அரசியல் செய்யறது. அதே ட்ரெண்ட் தான் இங்க கொண்டாந்தாங்க. அந்த டைம்ல எங்கட 2020 பொது தேர்தலில் காலை மட்டும் நான் பிடிக்கல சொன்னன், தயவு செய்து முஸ்லிம் கேண்டிடேட்ஸ் போடுங்க. ஏன் போடல? ஜாத்திய ஆகம இனத்தையும் மதத்தையும் பௌத்தத்தையும் காப்பாத்த இஸ்லாமிய திரஸ்தவாதின்னு சொன்னாங்க, ஐசிஸ் திரஸ்தவாதின்னு சொன்னாங்க, எங்களுக்கு எல்லாம் அடிக்க வாரேன்னு சொன்னாங்க. அதனால நாங்க அவங்களுக்கு போட மாட்டோம், கொடுக்க மாட்டோம்னு சொல்லி போனஸ்ல சும்மா 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 அந்த பாட்டு இல்ல, சும்மா கிடைச்ச தேசிய பட்டுல 2 பேருக்கு பார்லிமெண்ட்டுக்கு போக சான்ஸ் கிடைச்சு. அவங்களோட குடும்பத்தார்கள், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்மார்கள், மாஷா அல்லாஹ் ஃபுல் செட்டில்மெண்ட். ஸோ அதெல்லாம் அப்புறமா கதைப்போம் நாங்க. இது பின்னாடியும் போற சில இருக்கிறாங்க. என்ன செய்ய? பொறாமைக்கு பேசல, உண்மை பேசுறேன். இன்னொரு விஷயம், அந்த மந்திரிக்கு மதுரை விதானகிக்கு சொன்ன இந்த டயலாக் எல்லாம் போதும். 30 வருஷமா தமிழ் சகோதரர்கள் கொல்லப்பட்டாங்க. உங்களுக்கு ஏழுமா 20 பர்ச்சேஸ் போயிட்டு யாழ்ப்பாணத்துல வாங்க, ஒரு 25, 30, 40 பர்ச்சேஸ். வெள்ளி முள்ளி வாய்க்கால்ல வாங்க இயலுமா, காத்தாங்குடியில வாங்க இயலுமா? ஏன்னா அது கொடுக்க மாட்டோம், நாங்க கொடுக்க மாட்டோம். ஏன்னா அவங்க தான் அந்த பிரிவினை எடுத்து இருக்கிறாங்க, நாங்க பிரிவினை எடுத்து போகல. கொடுப்பீங்களா? இல்ல. அந்த சொல்ல மறந்துருச்சு, டவுன் சவுத்ல இஸ்ராயல்காரங்க யவுதிகள் எங்கட ஏரியாக்கள் வெளிகம பொத்துவில் அந்த பக்கமேல எடுக்கிற மாதிரி அதையும் கொடுக்க வேணாம். நீங்க என் பலஸ்தீனுக்கு அடிச்ச பிறகு எங்களுக்கு தான் அடிப்பாங்க அவங்க. அதை சுட்டி புத்தியோட இருங்க. நான் இது சொல்ல வாரது என்னென்றால், எங்களுக்கு இப்ப இருக்கிற நிலைமைக்கு நான் அவருக்கு நல்லா சொல்லியிருக்கிறேன். நான் சிங்கள பாஷையில அந்த விஷயங்கள் நான் பலதுவன் சொல்லியிருக்கிறேன். அதோட அதுல சொல்லியிருக்கிறேன், முஸ்லிம் தீவிரவாதம் என்று சொல்ல வானம் நீங்க. அது இந்தியாவுடைய எலெக்ஷன் கேம்பெயினுடைய ஒரு ஸ்டண்ட். கொழும்பு மாநகர சபையில 21 போனஸ் சீட் கிடைச்சி 42, 43% முஸ்லிம் மக்கள் வாழல. கொழும்பு பிரதேசம், கொழும்பு 1 15 இருக்கிற அதை பார்த்து தானே மந்திரி ஒருத்தர் ராஜினாமா செஞ்சுட்டு வெளியே போயிட்டு 1 வருஷம் 8 மாசம் வெளியே இருந்துட்டு கிட்டத்தட்ட 1.5 வருஷம் வெளியே நின்று மறுக்கா இன்னொரு போனஸ் சீட் பெண் ஒண்டி ரிசைன் ஆகின உடனே அவருக்கு மறுக்கா சான்ஸ் கிடைச்சிட்டு இன்னொரு சான்ஸ் ஒன்று கிடைச்சிருக்கு. அது இன்னொரு ஆள் தான் ஹக் அடிச்சுட்டு தான் அவர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லித்தான் பேசிக்கொள்றாங்க ஆட்கள். நான் சொல்லல, இனி கோபப்படுவானும் பர்சனலி எடுக்கவானும். இது உண்மையான கதைப்பேன். உங்களுக்கு புரியும்னா ஜீர்ணம் பண்ணுங்க, இல்லாட்டி விடுங்க. தேசிய லெவல்ல இருக்கிற வேண்டிய ஆள் கொழும்பு 1 15. அது ஒரு இல்லம். கொழும்பு மாநகர சபை காசு இல்லம். பார்க்கிங் லோட்டுவல்ல கிடைக்கும், காப்பட் போட்டா கிடைக்கும், டாய்லெட் ரெனோவேட் பண்ணா கிடைக்கும், மற்ற அலவன்ஸ்கள் கிடைக்கும். அதெல்லாம் அவங்க மனுஷனாவிதான். நாங்க அல்ஹம்துலில்லாஹ் மனுஷனாகி காசு உழைச்சி தான் வந்திருக்கிறோம். அவங்க முந்தி இருந்த லெவலும் இப்ப இருக்கிற லெவலும் பாருங்க. நாங்க இப்ப இருக்கிற லெவலும் அல்ஹம்துலில்லாஹ். அதை சுட்டி அதை பத்தி பேசாம இருப்போமா நாங்க? சோ இதனால இதுகள் எல்லாம் விட்டுருங்க. அவருக்கு சொன்ன 20-30 பர்ச்சேஸ் என்ன யாழ்ப்பாணத்துல எடுத்துக்காட்டு கொடுக்க மாட்டாங்க. முஸ்லிம் ஆட்கள், முஸ்லிம் இன்டெலிஜென்ஸ், புலனாய்த்துறை சிஐடி இன்டெலிஜென்ஸ், ஆர்மி இன்டெலிஜென்ஸ், அதுல புத்தியான்ச, அதுல முஸ்லிம்கள் தன்னுடைய உயிர் பறி கொடுத்து அதுக்குள்ள நுழைஞ்சு எல்டிடி உடைய இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாட்டி போனா இந்த யுத்தம் நாங்க வெத்தி இருக்கவே மாட்டோம். எது இருந்தாலும் எந்த அப்பனுக்கு பிறந்த வந்தாலும் இதான் சொல்வது, இதான் உண்மை. ஆனா வெக்கமா இருக்கு, எங்கட உலமா சபை, எங்கட முஸ்லிம் மந்திரிமார்கள்
சத்தம் இல்லை. ஒருத்தன் சொல்றான், ஒரு மந்திரி சொல்றான், மந்திரி வரப்பிரசாதங்கள்ல வச்சுட்டு, என்னப்பா முஸ்லிம் அந்தவாத புது சிஸ்டத்துல ஏஐ இன்டெலிஜென்ஸ் வருது. நான் சொன்னேன், முதல்ல எல்டிடி கொடி எடுத்து இன்னும் ஐரோப்பா நாடுகள்ல போறாங்க. அந்த 30 வருஷம் அவங்க தன்னுடைய சொந்தக்காரங்களை இழந்துட்டாங்க. நீங்க நினைக்கிறீங்க உங்களை எக்ஸெப்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியா? என்ன இது சின்ன புள்ள கதை? நாங்க விருப்பம் ஒற்றுமையா வாழ்றதுக்கு. ஆனா நீங்க விட்டாதான். நீங்க விடுறீங்களா? இல்லை. இன்னொரு சொன்னான், 25 லட்சமோ 30 லட்சம் முஸ்லீம்கள பிரதிநிதித்துவம் ஆல்சிலோன் ஜாமியத்துல் உலமா இல்லை. கோய்கவானம் இது சொல்றது. அவங்கள்கிட்டால மாசம் டொனேஷன் எடுக்கிறவங்க அதை சுட்டி கொஞ்சம் அடங்கி நாங்க இருந்தா நல்ல. முஸ்லிம் மந்திரிமார்கள் ஒரு ஸ்டேட்மெண்டாவது நீங்க கொடுத்தீங்களா? நாங்க தீவிரவாதிகள் அல்ல, முஸ்லீம்கள் தீவிரவாதிகள் அல்ல. இதே முஸ்லீம்கள், நான் அவருக்கு சொன்னேன், ஈரானால கிடைச்ச உமாய நீர், அந்த உமாய ப்ராஜெக்ட் டேம் ஹைட்ரோ பவருக்கு எல்லாம் கல்டிவேஷனுக்கு வர உங்களுக்கு ஏழுமா நிப்பாட்ட? வேணாம், முஸ்லீம்கள் கொடுத்த ஒரு தண்ணி சொட்டு கூட நாங்க எடுக்க மாட்டோம்னு சொல்ல வக்கு இருக்கா? இல்லை. அரபு நாடுகள் இருக்க முஸ்லீம் ஆட்கள் இங்க கொண்டாடுறதுக்கு வக்கு இருக்கா? இல்லை. பெம்பர் போகும், பெம்பர் போட்டு தான் போகணும், வைத்தால போகும். அதுவும் சொன்ன. அதோட நான் சொன்னேன், மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியா இருக்கும் பொழுது ஆயில் கிரைசிஸ் ஒன்று என்னமோ வந்துச்சு. கடாபிக்கு கால் பண்ணாரு. கப்பல் அப்படி $500 மில்லியன் கப்பல் இங்கேக்கு வந்துருச்சு. அப்படி உள்ள முஸ்லிம் நாடுகள்ல வந்து எங்களுக்கே சொல்றாங்க. இதை நாங்க கேட்டுக்கிட்டு இருக்கோம். வெக்கம் இல்லையாடா அவங்களுக்கு? கலிமா சொன்னவங்க, யோ ஷஹாதத் என்றது எங்களோட உரிமை, அதேன்னு சொல்லி யாருக்காவது போம்பே பிடிச்சி கட்டி புட்டிக்கிறது இல்ல. காதினல் ஹிமிப்பானார், காதினல் அவர்கள் சொல்லித்தான் நாங்க தப்பினோம். அல்லாஹ் அவருக்கு சொல்ல வச்சது அல்ஹம்துலில்லாஹ். எங்கட ஆட்களுக்கு அந்த வக்கும் இருக்கல்ல, ஒளிஞ்சுக்கிட்டு தான் இருந்தாங்க எல்லாமே. பெரிய ஆட்கள் உலமா சபை பொதுமக்களை சொல்லல. இது சொல்ல மறந்துட்டேன், ஒரு லோஸ் போடுறேன், காப்பு இல்லை, யாவும் வச்சிருங்க. அது சுட்டி எந்த வரைக்கும் வருவீங்களோ அது மாதிரி தான் பதில் கிடைக்க போகுது. ஸோ இதனால இது என்னைய ஃபேஸ்புக்கில் இந்த பேஜை ஷேடோ பேன் பண்ணி ரீச் குறைச்சிருக்கிறான், ரொம்ப குறை. அதனால டிக்டாக்ல இருக்கிற ஷிராஸ் யூனுஸ் ஒஃபிஷியல்னு சொல்லி மினிட்ஸ் வித் ஷிராஸ் என்று யூடியூப்ல இருக்கு. ஸோ இது உங்களுடைய பொறுப்பு. சமுதாய பற்றுள்ள ஆட்கள் நீங்க இது முன்னுக்கு எடுத்துட்டு போகணும் இந்த மெசேஜ்களை. ஏன்னா அவங்க சொல்ற மாதிரி நாங்க இருந்த போனோம் என்று சொல்லி நான் சொல்லல. எதிர்பாருங்க தீவிரவாதத்துக்கு நான் அகேன்ஸ்ட். பட் எங்களோட உரிமைகள் நாங்க பறி கொடுக்க மாட்டோம், கைவிட மாட்டோம். இதை நாங்க யோசிச்சுக்கிட்டு நாங்க வேலை செய்யணும். ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் எவ்வளவு விஷயங்கள் அந்த சிங்களத்தை சொல்லியிருக்கேன்னு கொஞ்சம் ஆவேகசீலியா தான் பேசியிருக்கிறேன். அவருக்கு சொன்னேன், நீங்க பொதுமக்களுடைய வரி, நான் கெட்டுற வரி, நீங்க கெட்டுற வரி, பொதுமக்கள் கெட்டுற வரியில தான் உங்களுக்கு சம்பளம். நான் சம்பளம் எடுக்க மாட்டேன். சரி, ஒரு போட்டோ காப்பி பேப்பராவது எடுத்தாலும் அதுவும் பொதுமக்களுடைய காசால தான் உங்களுக்கு வருது. இந்த படம் எல்லாம் வேற ஆட்களுக்கு காட்டிடுங்க. நானும் இருக்கிற ஸ்ரீ ஜெயவர்தனபுர கவுன்சில் ஏரியால, அவர் வந்திருக்கிற ஏரியால தான். ஸோ எனக்கு எழுமுன்னா இங்க இருக்கிற மக்களுடைய இருந்து எனக்கு இருக்கிற அன்பை வெளியெடுத்து காமின்னு சொன்னேன். ஏழுமுன்னா செஞ்சு காட்டேன். சுமந்திரன் அவர்கள் என்ன சொன்னாங்க, எங்களை நீங்க இப்படி கொல்றீங்க, எங்களை இப்படி நாங்களும் சஃபர் பண்ணோம். சுமந்திரன் அவர்கள் அந்த அவங்க இருக்கிற அந்த கஷ்டத்தை தான் பேசினாங்க. ஆனா அவரும் கொஞ்சம் மறந்துட்டாங்க. இலங்கை கான்ஸ்டிடியூஷனை படி அவங்க ஓத் எடுத்து இருக்கிறாங்க பார்லிமெண்ட்ல. இலங்கை சவர்னிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் ஸ்ரீலங்கா ப்ரொடெக்ட் பண்ணுவோம்னு சொல்லி. அப்போ அவங்களும் அந்த வேறையா காட்டிக்கொள்ள கொஞ்சம் அவசரப்பட்டாங்க அந்த டைம்ல. உணர்ச்சி வசம் பார்லிமெண்ட் ப்ரிவிலேஜஸ் இருக்குதானே, அதை சுற்றி அப்படி பேசியிருப்பாங்க. அதனால இந்த நான் சொன்ன இந்த முஸ்லிம் சகோதரர்கள் உதவி இருக்கல்லாட்டி எல்டிடியுடைய யுத்தம் தமிழ் மக்களுடைய யுத்தம் அல்ல, அவங்களோட நாங்கள் செஞ்ச யுத்தம் அல்ல. ஆமா, கொஞ்சம் பேர், ரொம்ப பேர் இறந்து போயிருப்பாங்க கிராஸ் ஃபயர்ல, அதை நான் அக்செப்ட் பண்றேன், இல்லைன்னு சொல்லல. அதை தானே அமெரிக்கா, இதை சொல்ல மறந்துட்டேன் சிங்களத்துல, அமெரிக்கா பம் படும் பொழுது ஈராக்குக்கு பொதுமக்கள் செத்தாங்க, சீரியால செத்தாங்க. அதோட இப்ப பலஸ்தீன்ல டெய்லி சாவறாங்க, 70 வருஷமா சாவறாங்க, ஷஹீத் ஆகுறாங்க. எவ்வளோ ஜோர்டான், அது என்ன கொஞ்சம் லெபனான், சாரி, எவ்வளவு பேர் சாப்பிடும். இதுகள் தான் இருக்கு பிரச்சனை. இது நாங்க எப்ப இதுக்கெல்லாம் பதில் கொடுப்போம், எப்ப பதில் கொடுப்போம்? சிங்களத்துல நான் ரொம்ப ஆவேகசீலியமா பேசியிருக்கேன். அந்த ஆவேகசீலி நான் தமிழ் பாசையில கேட்டா பொதுமக்களுக்கு பெரும்பான்மைக்கு ரீச் ஆகாது.
எங்கட ஆட்களுக்கு தான் இது முதல்ல நாங்க தெளிவு கொடுக்கணும். இந்த மாதிரி மந்திரிகளா நீங்க அனுப்ப போறீங்க மறுக்கா தேர்தலுக்கு? வெக்கமையா? அதான் சொல்றேனே, 2 கிலோ இறைச்சிக்கும் 10,000 காசுக்கும் உங்களோட வீட்டு ஆட்களையும் ஈடு வைக்கிறோமா? அதாச்சும் வீட்டு ஆட்கள்ட ஓட்டே இது. மற்றது நீங்க நினைச்சிருங்க, இது தேவையில்லை. நான் சொல்ல வாரது உங்களுக்கு புரியுமே நினைக்கிறேன். புல்லு தின்றீங்க இல்லையே, அதனால இந்த முறை ஆட்களை அனுப்பினா பத்திரமா அனுப்புங்க. ஏன் இதே கல்லனுவலுக்கு தான் நாமினேஷன் கொடுப்பாங்க கூடிய ஆட்கள், புது ஆட்களை வர விட மாட்டாங்க. இவங்களோட செட்டிங் எல்லாம் இருக்கு. எந்த கல்லன் அம்புட்டாலும் நிதோஸ் கோட்டை நிதாஸ் 4 வருஷம் கேஸ் போம், அப்புறமா அவர் ஃப்ரீ. மறுக்கா இல்ல கோட்டாளி இவருக்கு நிரூபிச்சு நிரபராதி என்று நிரூபிச்சுட்டாங்க. அதுக்கு பின்னாடி என்ன கதை? அது சுற்றி இந்த முறை தேர்தலுக்கு அனுப்பும் பொழுது கொஞ்சம் நல்ல ஆட்களை அனுப்புங்க, உங்களுக்காக அக்கறை வச்சிருக்கிற ஆட்களை அனுப்புங்க. அதனால நான் சொன்னேன், கொழும்புல முஸ்லீம்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, ஒரு டிக்கெட் கொடுங்க. எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல ஒவ்வொரு முஸ்லீம்களுக்கு கொடுக்கல, கொடுத்தாங்க. சில ஆட்கள்ட எல்லாம் மற்ற விஷயங்கள் வெளியே வந்துச்சு, அதெல்லாம் நாங்க பேச போறது இல்லை. பட் கொடுத்திருக்கிற ஆட்களும் இப்ப பலஸ்தீனுக்கு மறுக்கா கோடிக்கணக்கு கொடுத்திருக்கிறாங்க. அந்த ஏரியால ஆட்கள் தானே உழைச்சிருப்பாங்க, கொடுக்குறாங்க. பயத்துக்கு கொடுக்குறாங்களா? பயத்துக்கு ஒன்றோ சொல்லணும், இந்த காசு இந்த செயின் இந்த சேனலால இப்படி போகுது பலஸ்தீன் மக்களோட கைக்கு, அப்படி சொல்லுங்களேன், நாங்க ஒத்துக்கொள்றோம். இது டைம் இல்ல, அங்க ரீபில்ட் ஸ்டார்ட் பண்ண போறோம், நீங்க அனுப்புங்க. இப்ப பேரோல பக்கம் கொடுத்திருக்காங்க பெரிய கோடி கணக்கு. மாவனேல பக்கம் கொடுத்தாங்க. மாவனேல பக்கம் ஒரு கேஸ் ஒன்று வந்திருக்கிறாங்க உதவுறதுக்கு. நான் உங்களுக்கு சொன்னேன், அந்த அங்கால கிடைச்ச 2 பேர் பேசியிருக்கிறாங்க. ஒருத்தருக்கு சொன்ன, ஒருத்தருக்கு சொல்லல. நீங்க உங்களோட ஏரியா மாவனேல நாகாஸ்தென்ன ஏரியாவில் உதவி கேட்டு ஒரு குடும்பம் கான்டாக்ட் பண்ணுங்க. மாவனேல ஆட்கள் நான் அட்ரஸை கொடுக்குறேன், போய் அவங்களுக்கு உதவுங்க முதல்ல, அப்புறமா பலஸ்தீனுக்கு காசு கொடுங்க. இப்ப போகாதையா காசு? சொல்லி விளங்காது பயத்துக்கு கொடுக்குறீங்களா? இல்லாட்டி உங்களோட முகங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லி மாஷால்லா தாடி தொப்பி இங்க லைட் டிரான்ஸ்ஃபார்மர் கபூர்ல வெளிச்சம் வரும். எங்களுக்கு எல்லாம் கபூர்ல வெளிச்சம் இருக்கும். அல்லாஹ் வாழும் துவா செய்யுங்க. அல்லாஹ் தாலா நல்ல மவுத்து கொடுக்கணும், அல்லாஹ் தாலா நல்லபடியா எங்களை வைக்கணும். அதோட அல்லாஹ் தாலாக்கு நாங்க மூஞ்சி காட்டக்கூடிய, அவர் மலக்கு மாட்ட கேள்விக்கு பதில் கொடுக்கக்கூடிய, நல்ல நேர்மையா பதில் கொடுக்கக்கூடிய அந்த கூவத்தையும் அல்லாஹ் தாலா எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. உலமாக்களுக்கு எதிர்ப்பு இல்லை, ஆனா நீங்க செய்யற பல விஷயங்கள் இருக்குதானே, அது கொஞ்சம் ஜீர்ணம் ஆகுது இல்ல ஹஸ்ரத்? நீங்க சமுதாயத்துக்கு பிரதிநிதி இல்லை, அட்லீஸ்ட் உங்களுக்கு அட்லீஸ்ட் அப்படி நினைக்கிறாங்க தானே. அரசியல் நோக்கங்கள் அதுல இருக்கும். அப்புறமா நான் அதை பத்தி பேசுவோம் இன்ஷா அல்லாஹ். ஆனா இப்ப இதோட நிப்பாட்டி கொள்றேன் என்றால் டைம் ஆகுது. இது நான் உங்களுக்கு தெளிவு கொடுத்தேன். சிங்களத்துல இருக்கிற மெஜாரிட்டி அதை நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். அந்த ஃபேஸ்புக்ல நான் போடுவேன் இன்ஷா அல்லாஹ், டிக்டாக் லிங்க் போடுவேன். எல்லாம் நீங்க ஏழுமான ஆட்களுக்கு அனுப்புங்க. யூடியூப் சேனல்லையும் நான் போடுவேன், மினிட்ஸ் வித் ஷிராஸ் சொல்லி. டிக்டாக் இருக்கு ஷிராஸ் யூனஸ் ஒஃபிஷியல் சொல்லி, அதுல போட்டு உங்களுக்கு இந்த தெளிவு தான் நீங்க கொடுக்கணும். ஏன் இப்படி குனிஞ்சி வாழ இயலாத எங்களுக்கு? நாங்க சஜதா செய்யறது அல்லாஹ் தாலாக்கு மட்டும்தான், அவ்வளவுதான் பஸ். ஆனா மற்றவங்களுக்கு அந்த குனிஞ்சி பின்னாடி காட்டி ஓடுற ஆட்கள் இல்ல, நெஞ்சி அவ்வளவுதான். மறுக்கா சொல்றேன், ஒரு லோஸ் கேட்டுறோம் காப்பு இல்லை. ஜசாக்கல்லா ஹைர். அல்லாஹ் தாலா நேர்வழி காட்டணும். இந்த பயந்து பின்னுக்கால பெம்பர் போட்டுக்கிட்டு ஓடக்கூடிய ஆட்கள் இருந்து அல்லாஹ் தாலா காப்பாற்றணும். நேர்மையான வாழ்க்கை எங்களுக்கு கொடுக்கணும் சொல்லி வேண்டுகொள்ள. நல்ல தலைவர்கள் கொடுக்கணும், சமுதாய பிரதிநிதிகள் நல்லது கொடுக்கணும். கல்லன் வழி இல்லாம, டீல் பேசுறவன் இல்லாம, எங்களே ஈடு வச்சுட்டு அரசியல் பேசாதவங்க கிட்ட இருந்து அல்லாஹ் தாலா காப்பாற்றணும். ஆமீன். ஜஸாக்கல்லாஹ். நான் ஷிராஸ் யூனஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.